வணக்கம் நண்பர்களே. பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்கு உங்களை ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வரவேற்கிறேன். இன்னைக்கு மே 12, 2026. மார்க்கெட் ஓப்பனாக இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. நேத்து நடந்த மார்க்கெட் வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு காலையில நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு ஒரு குவிக் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். எந்த டிலேயும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வருவோம். சரி, இதுல கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்ப்போம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேப் டவுனை சந்திக்க போறோமா? ட்ரேடர்ஸ் எல்லாரும் காலையில இருந்து இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ 23,710 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 100 பாயிண்ட்ஸ்க்கும் மேல பெரிய வீழ்ச்சியோட மார்க்கெட் ஓபன் ஆகும்னு ஒரு ஷாக்கிங் சிக்னல் கொடுக்குது. இது கண்டிப்பா ட்ரேடர்ஸ்க்கான ஒரு வார்னிங் பெல். இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அமெரிக்க மார்க்கெட்டுக்கும் நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கும் இருக்கிற அந்த பெரிய முரண்பாடு தான். நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் சுமார் 2% ஏறி நல்ல லாபத்தோட பச்சையில முடிஞ்சிருக்கு. குறிப்பா டெக் ஸ்டாக்ஸ்லாம் செம்ம பாசிட்டிவ். ஆனா நம்ம இந்திய மார்க்கெட்டோட சிக்னல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெட். கிஃப்ட் நிஃப்டி கீழே போகுது, நம்ம ஏடிஆர் எல்லாமே ரத்த களரியில இருக்கு. நேத்து நைட் அமெரிக்கா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்கிற நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸோட நிலைமைய கொஞ்சம் கவனிங்க. நிஜமாவே ஒரு பெரிய ரத்த களரி தான். HDFC பேங்க் 3% மேல டவுன், இன்ஃபோசிஸ் 4% அடி வாங்கிருக்கு, விப்ரோ சுமார் 2% டவுன், ICICI பேங்க் கூட நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஓவர் நைட் நெகட்டிவ் மொமெண்டம் தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் செஷன்லயும் கண்டினியூ ஆக போகுது. குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ், அதாவது அமெரிக்கா ஈரான் பதற்றம். இப்ப மார்க்கெட் சென்டிமெண்ட் வெறும் போர் பயத்திலிருந்து மேக்ரோ எக்கனாமிக் இம்பாக்ட நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நேத்து நைட் பிரஸ் மீட்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இப்போ நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு லைஃப் சப்போர்ட்ல தான் ஓடிட்டு இருக்குன்னு ஓப்பனாவே சொல்லிட்டார். ஹோர்மஸ் ஜலசந்தி உரிமை, போர் இழப்பீடுன்னு ஈரான் வச்ச கோரிக்கைகளை அவர் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டார். இந்த குளோபல் பாலிடிக்ஸ் பிரச்சனையால ஆயில் பிரைஸ் திரும்பவும் எகிர ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமா பிரெண்ட் க்ரூட் ஆயில் பேரலுக்கு $104ங்கிற அந்த ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டை தாண்டிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நாம 80% எண்ணெயை இறக்குமதி தான் பண்றோம். அதனால இது நம்ம எக்கானமிக்கு ஒரு பெரிய தலைவலி. இதோட டைரக்ட் எஃபெக்டா மார்க்கெட்டோட பயத்தை அளவிடுற நம்ம இந்தியா விக்ஸ் நேத்து ஒரே நாள்ல 10.17% ஜம்ப் ஆகி 18.55ங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. விக்ஸ் இப்படி அதிகமா இருக்கிறது மார்க்கெட்ல பயங்கரமான ஏற்ற இறக்கம் இருக்கும். குறிப்பா மார்க்கெட் காளைகளுக்கு இது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்னு காட்டுது. அடுத்ததா உள்நாட்டு சிக்னல்கள். மோடியின் பொருளாதார எச்சரிக்கை. குளோபல் நியூஸ் ஒரு பக்கம் இருக்க, நேத்து நம்ம மார்க்கெட்டை ரொம்பவே பயமுறுத்தின நம்ம ஊர் மேட்டருக்கு வருவோம். பிரதமர் மோடி இப்போ இருக்கிற மிடில் ஈஸ்ட் பிரச்சனைய ஸ்ட்ரெயிட்டா கோவிட் நெருக்கடியோட கம்பேர் பண்ணியிருக்காரு. நம்ம அந்நிய செலவாணியை காப்பாத்த பெட்ரோல், டீசல், தங்கம் இதோட பயன்பாட்டை குறைச்சு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் திரும்பவும் வலியுறுத்தப்படுது. இத மார்க்கெட் எப்படி எடுத்துக்கிச்சுன்னா, அச்சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் ரொம்ப அடிவாங்க போகுதுன்னு சைக்கலாஜிக்கலா ஒரு பேனிக் மோடுக்கு போயிடுச்சு. இது ரொம்ப தெளிவா காட்டும் ஒரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் ரீட்டெயில் ஃபியூவல் பிரைஸ், அதாவது பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தாம அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால IOC, BPCL, HPCL மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் வரலான்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனால இந்த கம்பெனிகள் இன்னைக்கு கண்டிப்பா ஸ்பாட்லைட்ல இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா, FII மற்றும் DII சென்டிமெண்ட்ஸ். இப்ப கொஞ்சம் டேட்டாவுக்குள்ள போவோம். நேத்து மார்க்கெட்ல இந்த பிக் மணி என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமா செல் பண்ணியிருக்காங்க. சுமார் 8,500 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக்ஸை வித்து தள்ளியிருக்காங்க. நல்ல வேளையா நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 6,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி அந்த செல்லிங் பிரஷரை ஓரளவு தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஆனா புட்கால் ரேஷியோ 0.93லிருந்து 0.76க்கு ட்ராப் ஆயிருக்கு. மார்க்கெட்ல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா செல் ஆகுது. இது கிளியரா ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங் ஆகிறத காட்டுது. FIIகள் ப்ராப் டெஸ்க்லாம் சேர்ந்து சுமார் 19% மார்க்கெட் கீழே போகுங்கிற பியரிஷ் வியூல தான் இருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தேவையான டெக்னிக்கல் லெவல்ஸை பார்ப்போம். நிஃப்டி 50 லெவல்ஸை எடுத்துக்கிட்டா 23,800ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேக்கோ பிரேக் லெவல். ஒருவேளை செல்லிங் பிரஷர் கண்டினியூ ஆகி இந்த லெவலை உடைச்சுக்கிட்டு கீழே போனா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் நேரா 23,500ல தான் இருக்கு. சோ பெரிய டிராப் வர வாய்ப்பு இருக்கு. மேல் பக்கம் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 24,000லிருந்து 24,100 வரைக்கும் இருக்கு.
பேங்க் நிஃப்டியோட கேம் பிளானை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் ஒரு கிளியரான பியூரிஷ் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. உடனடியான நாம கவனிக்க வேண்டிய சப்போர்ட் ஜோன் 54,200, அதுக்கப்புறம் 54,000, மேல் பக்கம் 54,900 மற்றும் 55,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மேக்ஸ் கால் அண்ட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே 56,000 தான் இருக்கு. இன்றைய ட்ரிகர்கள் வருமானம் மற்றும் மேக்ரோ டேட்டா. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்க ரேடார்ல வச்சுக்க வேண்டிய ஃபைனல் ட்ரிகர்ஸ் இதுதான். எஃப்என்ஓ பேனலிஸ்ட்ல புதுசா சேல் ஆட் ஆயிருக்கு. டாடா பவர், டிக்சன் டெக், டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி, இந்தியா அப்புறம் அமெரிக்காவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா குளோபல் லெவல்ல இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் டேனே சொல்லலாம். எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. அமெரிக்க சந்தையோட நேற்றைய பாசிட்டிவான க்ளோசிங் இன்னைக்கு நம்ம இந்திய மார்க்கெட்டை பெரிய கேப் டவுன்ல இருந்து காப்பாத்துமா? ஒரு பக்கம் குளோபல் கிரீன் சிக்னல், மறுபக்கம் நம்ம ஒரு ரெட் சிக்னல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல யாரு ஜெயிக்க போறா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க பதிவு செய்யப்பட்ட ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் கிடையாது. பிக்மை ஸ்டாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட இந்த அனாலிசிஸ் முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.